நான் மண்டே மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. நல்லா கிளியராக நோட் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் பேங்க் நிஃப்டியில் நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது கிளியராக தெரியுது. அந்த பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் ஃப்ரைடே என்ன நடந்திருக்குதுங்கிறத ஒன்று பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஃப்ரைடே பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் மேலே போயிட்டு விக் மட்டும் வச்சு மார்க்கெட்டில் ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மார்க்கெட் 48,000லேருந்து ஒரு 270 பாயிண்ட் கிட்ட அப்சைடு போயிருக்கிறாங்க. மேலே 270 பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ண முடியாமல் 49,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே இறங்கி 49,900 பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. கிளியராக உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். 1 2 3 4 டைம் கிட்ட இங்கேருந்து நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. பட் இந்த தடவை சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது பிக்காக மேலே போக முடியல. நல்லா பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் மேலே போயிருக்காங்க. கீழே எடுத்துகிட்டு வந்து ஏன்னா க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க மார்க்கெட் ஃப்ரைடே. ஸோ வந்து நமக்கு இதுலேயும் கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அண்டு குளோபல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் to 200 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு 48,680லேருந்து ரிவர்சல் ஆகி 48,800 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 48,800ஐயும் பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி 48,950 வரைக்கும் அப்சைடு ட்ரை பண்ணலாம். அந்த மார்க்கெட் 48,680 வந்து மார்னிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டியில் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். 48,550 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டி ஆக்ட் ஆகும். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு மண்டே மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கோம். நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது. மார்க்கெட்டு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 22,300 to 200 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த மந்தில். இப்போது நம்ம நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் தான் 1 ஹவரில் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. நமக்கு கிளியர் பிக்சராக தெரியுது. மார்க்கெட் எப்போல்லாம் ட்ரெண்ட் லைன் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் நல்ல கிளியராகவே செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைடே என்ன நடந்திருக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன பார்த்தோம்னா ஃப்ரைடே ஒரு ஸ்மால் கேப் டவுன் தான் ஆயிருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஃபில் பண்ண முடியாமல் அகெயின் மார்க்கெட்டு வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர்லேருந்து 22,000 ஒரு 700 கிட்ட வந்திருக்காங்க. வந்துட்டு ப்ரீவியஸாக எங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்குறாங்களோ அதே பிளேஸ்லேருந்து கிளியராக சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி எல்லா டைமுமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் முடியும் போது 22,800க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைமாக இப்போது பார்த்தீங்கன்னா 22,800 கீழே போன ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியுது நம்மளோட நிஃப்டி வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஆனால் குளோபல் மார்க்கெட்டும் வீக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரைடே நைட்டு. ஸோ நிஃப்டியில் வந்து மண்டே மார்க்கெட்டில் ஒரு ஸ்மால் கேப் டவுன் தான் இருக்கும். அந்த கேப் டவுனை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து 22,580 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 22,580லேருந்து மேலே மார்க்கெட் டர்ன் பண்ணாங்கன்னா 22,700 வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்குது. 700 நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் 22,800 வரைக்கும் மார்க்கெட் போக முடியும். அப்படி இல்லைன்னா 22,580லேருந்து மார்க்கெட்டு 22,480 வரைக்கும் கொஞ்சம் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது மண்டே மார்க்கெட்.